தனுசு இருக்குதே, சொல்லாலும் செயலாலும் நிறத்தாலும் குணத்தாலும் மனத்தாலும் பண்பட்டு 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 எடுக்கணும். இதை செஞ்சால் நல்லா இருக்குமா, இதை செய்யாமல் இருந்தால் தப்பிச்சுக்கிறோமா, இல்லை அதை செஞ்சால் நல்லா இருக்குமா, இல்லை அதை செய்யாமல் இருந்தால் நம்ம பொழைச்சி போயிடுவோமா? ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சி. வெளிநாடு வெளிநாடு வெளிநாடு. அப்பா எங்கே 10 தடவை அம்மா சோறு ஊட்டுவாங்க, ஆனால் அப்பா எங்கன்னு தான் கேட்பாங்க. அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது 10 தடவை சோறு ஊட்டி விடுவாங்க, ஆனால் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே டாடி எங்கே, மம்மி டாடி எங்கே, அப்பா எங்கே, அப்படி தான் கேட்பாங்க. இப்போல்லாம் அப்படி கேட்குதில்ல. ஏய் யார், எங்கே உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்கார், எப்படி உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்கார், வெளியூர் போயிட்டார், அப்பா எனக்கு ஜாலி தான், அப்படி நினைக்கிற உலகம் கலிகாலம். அப்படி நினைச்சாலும் அப்பா எங்கேம்மா போயிருக்காரு அப்படின்னு கேட்குற உணர்வு இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. நீதிமான், நெறிக்கு உரியவர், அறத்துக்கு உரியவர், மரத்துக்கும் உரியவர், தர்மத்துக்கு உரியவர். உபயராசி. உபயராசி உபயதார ராசி. அதுக்கு பேரே சரம் சிரம் உபயம்னு ஜோதிடத்துறையில் சொல்கிறோம். ஆனால் உபயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும், என்ன வேணுமோ கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ராசி உபயராசி. அப்போ அந்த ராசியை விடலாமா? எங்கே இருந்தாலும் இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு பாருங்கள், அவங்க சொந்த பந்தங்களை ஒருத்த பார்ப்பாங்க, அதே அளவுக்கு அவங்க வீட்டுக்காரங்களுடைய மாமனார் மாமியாலையும் பார்ப்பாங்க. அதை வெளிக்காட்டிக்கிற கூடாத ராசி உபயராசி. எதையுமே வெளிக்காட்டிக்கிற கூடாத ராசி, ரகசியத்தை வெளியே சொல்லாத ராசி. அது மட்டும் இல்லை, என்ன தர்மங்கள் செஞ்சாலும் வெளியே சொல்லாது, ஆனால் வெளியே வந்துடும். நல்லது செஞ்சால் வெளியே வரும்ல, கெட்டது செஞ்சால் 1 செகண்டில் வரும், நல்லது செஞ்சால் 9 செகண்ட் கழித்து வரும். அப்படிப்பட்ட ராசி தனுசு. அப்போ தனுசு ராசிக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு 6ல் 8, இவனால 7 பார்க்குறாரு. அப்போ 7 பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு 7லேருந்து இப்போ 6 அட்டமாதிபதியாக இருக்கார். கொஞ்சம் பணத்தை செலவு செய்கிறத, கடனை உடனே வாங்கி வண்டியை வாங்கிடக்கூடாது. தனுசு என்றைக்குமே கடனை உடனே வாங்கியாவது வண்டியை வாங்கிடணும்னு நினைக்கி, அந்த நினப்பு வேண்டாம். பொழப்பு தான் நினப்பை கிடக்கும், நினப்பு தான் பொழப்ப கிடக்கும். மாற்றி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. நினப்பு தான் பொழப்ப கிடக்கும், அந்த நினைவை விட்டுருங்க. நெகட்டிவ் தாட்ஸே நீங்கள் இல்லை, அப்புறம் ஏன் நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்க்குள்ளே போகாதீங்க, முன்னேறிடுவீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் அட்டமாதிபதியாக இருந்தாலும் உச்சம் பெற்று பார்க்குறாரு. இதே எடுத்துக்கோங்க, தனுசுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம், அதுக்கடுத்து போகும்போது மீனத்துக்கு கடைசியாக சொல்லும்போது என்ன ஆகும் சொல்லுங்கள்? 5க்கு வந்துடுறாருல்ல. அப்போ அங்கே 5க்கு வரும்போது எல்லாத்தையும் கொடுப்பார்ல. அதனால் தனுசாக இருந்தாலும் மீனமாக இருந்தாலும் தைரியமாக இருங்கள், சொல்கிறத கவனமாக சொல்லுங்கள். பிறண்டு பேசாத ராசி, பொய் சொல்லாத ராசி, அறக்கட்டளை தர்மம், அதுக்கு மட்டும்தாங்க அறக்கட்டளை, அதுக்கு மட்டும்தான் நீதிமா. ஏன் துலாமுக்கு சொல்லக்கூடாது? ஏன் துலாம் எடுத்துன்னு விவசாயம் சொல்கிறோம்? நம்ம முன்னோர்கள் வழிவகுத்திருக்காங்க. தனுசு உபயலக்கணம், உபயராசி, 7ஆம் அதிபதி பாவி, சாதாரண பாவி இல்லை, துர்மரணத்தை கொடுக்கக்கூடிய பாவி. அதனால தான் குரு திசையில் புதன் புத்தியில் மிக மிக கவனம். அதனால தான் புதன் திசையில் குரு புத்தி மிக மிக எச்சரிக்கை மணி. யாராக இருந்தாலும் சரி, நமச்சிவாயத்தை விடுமா? விடாது. சிவாய நம்ம சொன்னாலும் விடாது, குறைபடும், அவ்வளோதான். அப்படிப்பட்ட தனுசு ராசி இந்த மாதம் உங்களுக்கு அகலக்கால் வைக்காதீங்க. கண்டிப்பாக அகலக்கால் வைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பாக்கியநாதன் வேறு நீச்சம், உங்களுடைய பாக்கியநாதன் சூரியனும் நீச்சம். அப்போ நீச்சமாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வேளைக்கு சுக்கிரன் இப்போ புதன்லேருந்து இப்போ துலாமுக்கு வந்துட்டார்னா நீசபங்க ராஜமாக மாறும், நீசபங்க ராஜயோகமாக மாறும். அப்போ மாறும்போது உங்களுக்கு ஒரு நல்ல
முன்னேற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் பணங்கள் செலவு, அதாவது பணம் வரவு வராது, செலவு குறையும். அது போதுமே. பணம் வராது, ஆனால் செலவு குறையும். அப்படிப்பட்ட ராசி தனுசு ராசி. ராசிக்கு உங்களுக்கு 3ல் ராகு இருக்கார், நல்ல வேலையும். 4ல் சனி உச்சத்தில், சனி வக்ரத்தில் இருக்கார், உங்கள் வீட்டில் தான் இருக்கார், பயப்பட வேண்டியதில்லை. குரு தான் இப்போ மாறி இருக்கார். எனவே உங்களுக்கு வேண்டிய அந்த நான் சொன்ன அறக்கட்டளை, நீதி, நீதிமான், அட்வொகேட், ஆசிரமவாசிகள், ஆசிரம வேலைகள், கவிதைகள், அது கலைகள், ஆய கலைகள், பூஜா புனஸ்காரங்கள், தியானம், யோக நிலை, தியான நிலை, வகுப்புகள், ஆன்மீக தேடல்கள் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். மஞ்சள், விவசாயத்தில் மஞ்சள், கரும்பு, டெக்ஸ்டைல்ஸு, யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம், ஐஐடி, எம்ஐடி, எஸ்எஸ்டி, என்னென்னமோ எங்கே உச்சத்தில் இருக்க வேலை செய்ய மாட்டீங்க. அந்த வேலையை வாங்கிறதுக்கு திறன் உங்களிடத்தில் உண்டு. அந்த வேலையை எப்படி செய்யணுங்கிறத குணம் உங்களிடத்தில் உண்டு. அதுதாங்க ஜாதகம். என்ன உங்கள் திசை பற்றி இவ்வளோ ஐயா சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு திசை பற்றி எப்படி இருக்குது? மனைவிமாரிடத்துல கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா குடும்பத்தில் உபயத்துக்கு உபயம். இந்த 4 உபயம் மோசமானது. டீம் இந்த கபடி விளையாட சொல்லணும், அவன் வந்துட்டான்டா 7வது, என்ன அந்த 7வது டீமில் உள்ளவனுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பாங்க, எல்லாம் முடிஞ்சது, தலைவேதரா அப்படிங்கிறாங்கல்ல. அந்த உபயத்துக்கு உபயம் என்றைக்குமே ஒத்து வராது. ஒரே உரையில் 2 கத்தி வைக்க முடியாது இல்லையா? அதே போல் கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் தனுசுக்கு ஐப்பசி மாதம். கோதண்டராமன் வழிபாடு, திருப்புல்லானி வழிபாடு, எல்லா இடத்துலையும் பெருமான் வந்து படிச்சிருப்பார். பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமலச்செங்கன், அச்சுதா அமரரே ஆயதம் கொழுந்தே என்றும், இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும், அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன். திருப்புல்லானில் மட்டும்தான் ராமர் படுத்திருப்பார். நின்ற நிலை, இருந்த நிலை, கிடந்த நிலை, எல்லா இடத்துலையும் பெருமாள் இருப்பார். அப்படிப்பட்ட திருப்புல்லானி ஒரு செலவை சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த ஐப்பசி மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்பாக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் ராசிநாத குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் டைரக்டாக. அதாவது மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசியை 7ஆம் இடமா உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார். கலஸ்திர குருவை பார்த்துக்கிட்டு இருந்தார். கலஸ்திர குருவாக இருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம குருவை உட்காந்துட்டார். அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம். கையில் இருப்பு எவ்வளோ இருக்குதோ அதுக்குண்டான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதை மீறி ஒரு காரியம் செஞ்சீங்க அப்படின்னா பின்னாடி 25ஆம் தேதிக்கு மேலே நம்ம என்ன யோசனை பண்ணுவோம், கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க கூடாது, கொஞ்சம் பொறுமையாக செய்திருக்கலாம். கண்டிப்பாக அந்த தாட் நம்ம மனசில் கொடுத்துருவார். ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு இப்போ கடகராசியில் உச்சமாகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டம குருவை வரதுனால சுபவிரயம் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. சுபவிரயம்னா என்னங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணுறது, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, நகை எடுக்கிறது, அதாவது இந்த மாதிரி செலவானாலும் அது முதலீடு கொண்டு போய் போடுங்க.
செலவாயிடணும். கடன் வாங்கி செலவு பண்ணிட்டா அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி நம்ம கையில் இருக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் சுபவரியம் பண்றதுக்கு பாருங்க தனுசு ராசிக்காரங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும், அதாவது 8ஆம் இடம்ன்றது கெட்ட இடம். பொதுவாக 8ஆம் இடம்னா அஷ்டமத்து ஸ்தானம், கெட்ட இடம் தான். ஆனா உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால மேக்சிமம் பெருசா ஒன்று பாதிப்பு கொடுக்க மாட்டான். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். சரிங்களா? கஷ்டம்தான், பெருசா வருமா அப்படின்னு நீங்க சிந்திக்க வேண்டாம். ஏன்னா நேரம் அவங்கவுங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு போவார். ஒண்ணு. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். சுகஸ்தான சனி. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, ஏதோ ஒரு வகையில மாசக்கண்டா கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ மாத்திரை மருந்து செலவு 10 ரூபா வாங்கணும். யாருக்காவது ஒருத்தருக்கு, அம்மா அப்பா மனைவி கட்டாதன் பிள்ளைங்க கணவன் யாருக்காவது அப்படியே ரொட்டேஷன் அடிச்சுட்டே இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு மேலன்றதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இது வந்து என்ன காரணம், உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது போன அக்டோபர் மாதம், இப்போ இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி தான் இந்த மாதம் பிறக்குது இல்லைங்களா? நான் சொல்கிறது 17ஆம் தேதி அன்னைக்கே புதன், அதாவதுன்றது வந்து புதன் பகவான் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் தன்னுடைய மனைவி வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு குரு பகவான் வந்து அதிசாரம் வாங்கி போயிட்டார். அதனால என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் தேவையில்லாத ஒரு ரிஸ்க் கொடுப்பார். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். சரிங்களா? அதே சமயத்தில் செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் பகவான், செவ்வாய் லாபக்காரகன், மங்களக்காரகன் தான் செவ்வாய். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து 10 தேதி வரைக்கும் உங்களுக்கு மேக்சிமம் யாரும் உங்களை அசைக்க முடியாது. 10 தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால இந்த கடன் சுமைகள் கொஞ்சம் வெளியில வந்துடலாம், குழப்பங்கள் வெளியிறது கொஞ்சம் வெளியில வரலாம். மனசளவில், அதாவது நிறைய எப்படி சொல்றதுன்னா கேள்வி நீங்களே பதில் நீங்களேன்ற மாதிரி ஏதோ மனசுல ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்றது ஒரு புதிர் போடுற மாதிரியே இருக்கும், என்னன்னு தெரியாத ஒரு புதிராகவே இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. உங்களுடைய ராசிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து 10 தேதி வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒன்றாச்சுங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்தா சுக்கிரன், பொதுவாக சுக்கிர பகவான் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு 10ஆம் இடத்துல அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் கன்னி ராசியில். அப்போ கன்னி ராசியில் நீச்சம் அடைஞ்ச சுக்கிரன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்டன்றது அடுத்தது 16ஆம் தேதி அன்னைக்கு தன்னோட சொந்த வீட்டுக்கு வராரு. லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வராரு. தன் சொந்த வீட்டுக்கு சுக்கிரன் வந்து தன் ஆட்சியா உட்கார்றாரு. அப்படி உட்காரும் போது மனைவினால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம், அம்மானால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம், தந்தையினால ஆதாயம் கிடைக்கலாம், வாரிசுனால ஆதாயம் கிடைக்கலாம். அதாவது இப்போ வரைக்குமே தான் கை ஊனிதான் தன் கரணம் போட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கிறீங்க. 16 தேதிக்கு மேலே பார்த்தா மற்றவங்க கையினால உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் நான் சொல்லுவேன். அது தாயா இருக்கலாம், தாரமா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அதாவதுன்றது அப்பாவா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம். இது கண்டிப்பா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு புதன் பகவான் 7 தேதி வரைக்கும் தான் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப 7 தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் வந்து பார்க்கும்போது 11ஆம் இடத்துல இருந்துட்டு அடுத்தது அவர் வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. விருச்சிக ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு வராரு. அப்படி வந்துட்டாருன்னா அடுத்தது 23 தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 16 நாள் அவர் தன் சொந்த வீட்டில் இருப்பார். அப்ப செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது பணம் கஷ்டத்துல, உடல் கஷ்டத்துல, சொந்த பந்தம் இது மாதிரி வந்து யாருனால சங்கட சலுப்பு பட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறீங்களோ அவங்களோட ஆதாயம் உங்களை தேடி வரும். பொதுவாகவே இன்னாருனால எங்களுக்கு இன்னாருக்கு எனக்கு ஆகாதுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு சூரியன் 11ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானமா இருந்தாலும் ஆனா இந்த மாதத்துல 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து நீச்சம் அடைகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மட்டும்தான். துலா ராசியில இந்த ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து நீச்சம் அடைஞ்சிட்டு உட்காந்துருப்பாரு.
அதனால கொஞ்சம் கருத்து வேறுபாடு, தனக்கும் தன் தந்தைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம், தனக்கும் தன் பிள்ளைக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. எப்படி பார்த்தாலும் தனுசு ராசிக்கு குரு பார்த்துக்கிட்டு இருந்தாரு, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப குரு அடுத்தது பார்த்தா மகர ராசி பார்க்க போயிட்டாரு. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப நடக்கிறது அர்த்தாஷ்டம சனி நடக்குது. இப்ப அந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால இப்ப சனி பகவானும் வக்கரத்துல தான் இருக்கிறாரு. அதனால அவரும் உங்களுக்கு பெருசா பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது கஷ்டத்தை கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது, ஓஹோன்னு தூக்கி வச்சுக்குவாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்டமத்து சனியை பார்க்கும்போது சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ வக்கரமாகும் போது கொஞ்சம் நல்லதை பண்றாரு. அந்த நல்லதை பண்ணும்போது என்ன பண்றாருன்னா பெருசா கொடுப்பாருன்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 50% பரவாயில்லை, 50% சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு பரவாயில்ல, அதாவதுன்றது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவதுன்றது பார்க்கும்போது இன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு அடுத்தது மாறக்கூடிய ஒரு தருணம் கொஞ்சம் பரவாயில்லை. செவ்வாய் பகவான் அதே மாதிரி அவரும் தன் சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் பரவாயில்லை. அதனால எது எப்படியோ நம்ம விரலுக்கு தகுந்த வேக்கத்தை வச்சுக்கிட்டா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்றேன். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது இந்த காணொலியை முழுமையா பார்த்துட்டு அனுபவிச்சு பார்த்து நீங்க சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத கிரகநிலை ஆராயறதுக்கு முன்பாக தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்த்துக்குவோம். இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த கால அமைப்புகளை எண்ணி பார்க்கும்போது கடந்த ஒரு 7 வருட காலமாகவே குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உடனே பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, முக்கியமாக ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறுறது. ஒரு மனிதனுக்கு வேலை வாய்ப்பு தான் மிக மிக முக்கியமான ஒன்று. வேலை வாய்ப்பு இருந்தால் தான் ஊதியத்தை பெற முடியுன்ற விதி. இப்போ வேலை வாய்ப்பே இல்லைங்கும் போது அவனுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் எதுவுமே கிடைக்காதுன்ற விதிங்க. அப்போ சமுதாயத்தில் நாம் செல்லா காசுகளாக இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எதுவும் தோண்டு போக வேண்டாம் அப்படின்ற கருத்துக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சிங்க. அதெல்லாம் உண்மையான விஷயம் தான். கஷ்டம் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னோன்னாக்கா ஒரு நாள் பத்தாது அப்படின்றதான் விதிங்க. அவ்வளோ மிகப்பெரிய கஷ்டத்தை ஒரு மனிதன் அனுபவிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள், மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை எல்லாமே இழந்து தனிமரமாக நின்றுட்டு இருக்கக்கூடிய நெருக்கதியில் நிற்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் தனுசு ராசி அன்பர்கள் இருந்துட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒளிமயமான எதிர்காலங்களானது உங்களோட வாழ்க்கையில் உதயமாகும் போது நீங்கள் தோண்டு கீழே விழுந்துட்டீங்களே, எழுந்திரிக்க முடியாமல் தடுமாறிடுமோ, நம்ம இப்படியே தன்னோட வாழ்க்கையை முடித்து கொள்ளுமோ அப்படின்ற மாதிரி ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய எழுந்து நின்று நானும் யார் அப்படின்றது இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய அளவுகளுக்கு வருவீங்க அப்படின்றது நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ தனுசு ராசி அன்பர்களோட வாழ்க்கை ஜாதக ரீதியான விளக்கங்கள் சொல்கிறதுன்றதை பார்க்க முடியுதுங்க. அதனால் நீங்கள் ஒருபோதும் தோண்டு போக வேண்டாம். எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு வளம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுங்க. முன்ஜென்ம கருமாவின் பலன்களை அனைத்தையும் அனுபவித்து முடிச்சிட்டிங்க. அப்போ முன்ஜென்ம கருமாவின் பலன்களை அனுபவித்து முடிச்சிட்டாலே பின்னர் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுன்றது தான் உண்மை. அப்போ இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகமான குரு பகவான் தன்னோட ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோட அமைப்பு இந்த வருடம் தொடங்கியிருக்குங்க. அதனால் இது நாள் வரலும் திருமணம் ஆகாத இருந்தவங்க, காது குத்து, மொட்டடிப்பு, குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக 2026 ஜூன் மாதத்துக்குள்ளார உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சற்றுன்னு நடக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இது நாள் வரலும் இருந்தார். இந்த ஐப்பசி 1ஆம் தேதி அன்று 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. சார் இது யோகம் தானா? 8ஆம் இடத்தில் மறையக்கூடாது அல்லவா? தன்னோட ராசிநாதன் மறைந்திருக்காரு, இது தோஷம் இல்லையான்னு கேட்கலாம். அவர் மறையெல்லாம் கிடையாதுங்க. அவர் உச்சபலம் பெற்றிருக்காரு. அதுதான் மிகப்பெரிய முக்கியமானது உண்டுங்க. எந்த ஒரு கிரகமும் 3, 6, 8, 12 மறையக்கூடாதுன்றது உண்மைதான். ஆனால் மறைந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பலம் பெற்றிருந்தாலே அது மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவுகளையும் ஏற்படுத்தி தோன்றுவீங்க. அப்போ தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் சொல்லனா துயரங்கள், கடன்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள்லாம் இருந்து இல்லைங்களா? அந்த வம்பு வழக்குகள், கடன்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாயிட்டு இருக்குங்க. அப்போ இந்த நேர காலங்களில் 8ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் உச்சபலம் பெற்று குடும்பஸ்தானத்தை பார்க்க இருக்கனால கண்டிப்பாக குடும்ப அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள்.
வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படலாம். திருமணம், காது குத்து, மொட்டடிக்கிறது, இந்த மாதிரியான ஏதோ ஒரு விருந்துகள் வைத்து உங்கள் குடும்ப சொந்தங்களை அழைத்து ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கடந்த ஒரு 5 வருட 6 வருட காலமாகவே உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கலன்றதான் விதி. இந்த நல்லது நடக்காதான்னு இயங்கிட்டு இருந்த நபர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு நன்மை பயக்கக்கூடிய காலகட்டங்களானது உதயமாக போகுது. முக்கியமாக எனக்கு வருமானம் இல்லையே, தொழில் இல்லையேன்னு இயங்கிட்டு இருந்த நபர்களுக்கு நீ உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கியா, உனக்கு ₹1 சம்பளம்னாக்கா உனக்கு ₹5 நான் தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வலிமை பெற்று உட்காந்துருக்கதை பார்க்க முடியுதுங்க. அப்போ இதனால் வரணும் நீங்கள் தயங்கி வேலை செய்து ஏதாவது நடிச்சு போயிடுமோன்ற மாதிரி நினச்சி எல்லாமே இழந்துட்டீங்க. அதான் முக்கியம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இனிமேல் தயக்கங்கள் எதுவும் வேண்டாம். உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. அந்த காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாத்தியமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரும். அதனால இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுகஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கறனால உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். மன ரீதியான குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்களாக ஒரு உதயமாக போகுது. மன நிம்மதி, மன சந்தோஷம்னா எப்படிங்க எனக்கு கிடைக்கும்? எனக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைக்கணும். வேலைவாய்ப்பு கிடைச்சா அதுக்கான ஊதியம் கிடைச்சிடும், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போல் வெகு நாட்களில் திருமணம் ஆகாமல் காத்துட்ருக்கேன், எனக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பேர் இல்லாமல் காத்துட்ருக்கேன், திருமண வாய்ப்பு வெகு நாள் ஆச்சு, குழந்தை பேர் வேணும்னு எண்ணி காத்துட்ருக்கோம் நபர்கள். உங்களோட எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்கள் இந்த நேரத்தில் செயல்பாடுகளாக இருக்குது. அதனால் வெகு நாட்களாக குழந்தை இல்லையா, கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் குழந்தை பேருக்கான முயற்சிகள் எடுத்துக்கிறது உங்களோட அறிவின் திறமை. குழந்தை பேர் அமைப்புகள் வேண்டும்னாவே உங்களோட 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ குலதெய்வத்தின் அருளை சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த நேர காலங்களில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கொண்டு வந்தீங்கன்னா முன்ஜென்ம கர்மாவின் பலன்கள் நீங்கினதுன்னா எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும். அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சார் நான் இங்கே உட்காந்து உழைச்சி ஓடா தெரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கேன், மிகப்பெரிய கடனில் இருக்கேன், என்னால் இங்கேருந்து கடன்லாம் கப்பட்ட முடியாது, ஓரளவுக்கு ஓடி போய் உழைச்சி சம்பாரிச்சா எனக்கு கடன் கட்டக்கூடிய விதிகள் உருவாகுமா என்னன்னு தெரில, எனக்கு வாய்ப்புகள் இருக்கா சார், வெளிநாடு வெளிமாநிலத்தை போய் தங்கி வேலை செய்து இந்த கடன்கள்லாம் அடைச்சிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்களா? இன்றைக்கி தெளிவாக சொல்ல வரேங்க. கண்டிப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார தனுசு ராசி அன்பர்கள் யாராவது வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட சுயஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அது சரியாக இருக்கும் பட்சத்தில் 100க்கு 100 வெளிநாடு கிளம்பி போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதத்திலும் தோஷங்கள்லாம் எதுவும் ஏற்படாது. நல்ல நீண்ட ஆயுளோட நிறந்த செல்வத்தோடு இருப்பீங்க. நிறைய கைநடையை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் விட்டால் தான் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கூட உருவாகுன்றீங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தை நீங்கள் சரியாக செயல்படுத்துவது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றீங்க. இந்த குரு பகவான் உச்சபலம் பெற்று சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கனால 4ஆம் இடம் வீடுமனை வாசல், வண்டி வாகன சுகத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலங்களில் பழமையான வண்டி வாகனங்கள் எடுத்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. இந்த நேர காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த உங்கள் ராசிநாதன் உச்சபலம் பெறதே மிகப்பெரிய விசேஷம். அடுத்தது இந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது அதை விட விசேஷங்க. 3, 6, 10, 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவர்கள் கூடி வரும்ன்றீங்க. அப்போ இந்த 3ஆம் இடத்துல ராகு பகவான் நிற்கிறது உங்களோட எண்ண அலைகள்லாம் பூர்த்தி அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கும் உங்களோட குடும்ப உறவுகளுக்கும் ஒரு ஒற்றுமைகள் ஏற்படுறத கண்குளிர பார்க்க முடியுன்றீங்க. அடுத்து 9ஆம் இடத்துல கேது இருக்கனால தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்து சுகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கிறது பார்க்க முடியுது. அப்போ தந்தை வழி, பாட்டன் வழி சொத்து சுகங்களை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஷேர்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் வாய்ப்புகள் கிடைச்சால் இந்த நேர காலகட்டத்தில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரர் போய்ட்டு ஒரு ராகுவானுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வர்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்ட்டுருந்தீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் இந்த 3 கிரகங்கள் இணைவு வர்றது ஓரளவுக்கு யோகமான அமைப்பு தான். இந்த சூரியன் 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா அரசாங்கத்தினால் ஆதாயங்களும் அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய கௌரவ போஸ்ட்டுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெகு நாட்களில் எக்ஸாமுக்காக எழுதி காத்திருக்கேன் சார், எனக்கு வாய்ப்பு கிடைக்குமானாக்கா கண்டிப்பாக இந்த நேர காலங்களில் அதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு குறைஞ்சி வாழ்க்கையில் இனிமேல் தோஷங்கள் இல்லாமல் மன நிம்மதியோடு வாழணும்னு நினைக்கிறீங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ஐப்பசி 1ஆம் தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சனி பிரதோஷம் வர இருக்குது. அதனால் வாய்ப்பு கிடைச்சால் உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய்ட்டு 1 லிட்டர் பால், 1 முழம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம கர்மாக்கள் நீக்கணும், எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக இருக்குன்றீங்க. அதனால் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரலும்
நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.